வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2260 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் ஒரு கண்டிஷனில் 2320 60 அப்படின்றதுக்கு பக்கமாக வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணால் போதும்னு நினச்சிருந்தோம். ஆனால் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 2286 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தொடர்ந்து அடுத்த சப்போர்ட்டான 2226 தொட்டுட்டு ஓரளவு மேலே போக முயற்சி செஞ்சுருந்தாலும் தொடர்ந்து 2266 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. மறுபடியும் புதிய லோ க்ரியேட் பண்ணியிருக்கு. திருப்பியும் ஒரு பையிங்னால 2266 வரைக்கும் போயிட்டு திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இறுதியாக 2244 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட், அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை மொத்தமாக பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் பையிங் இருக்குது. ஓரளவு பையிங் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது எதனாலன்னா ப்ராஃபிட் புக்கிங், லாபத்தை புக் பண்ணுறனால பையிங் இருந்தது. ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் தாராளமாக செல்லிங்கும் இருந்திருக்கு. அதாவது ட்ரெண்டுக்கு சாதகமான செல்லர்ஸும் இருக்கிறாங்க, லாபத்தை புக் பண்ணுற பையர்ஸும் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம ட்ரேட் பண்ணணும். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2210 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்தடுத்த டார்கெட் 2260, 120, 2072 இதெல்லாம் அடுத்தடுத்த டார்கெட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, மறுபடியும் நம்ம சொல்கிறோம், அதிகமான சரிவை சந்தித்த க்ரூட் ஆயில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும். கொஞ்சம் பணம் கம்மியாக வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க அவங்களாம் என்ன பண்ணலான்னா 2200, 2320, 30 போன்ற இடங்களில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த 2282க்கு மேலே மார்க்கெட் போகிற சமயத்தில் 2360 வரைக்கும் செல் பண்ணி அது மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். எதனாலன்னா மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகிற நேரத்தில் உங்களோட ஸ்டாப் லாஸ் ரேஞ்சும் அதிகமாகும். அதுவும் மார்க்கெட் ஒரு பாட்டம் அதை மாதிரி தொடுற சமயத்தில் ஏற்ற இறக்கங்கள் மிக அதிகமாகவே அமையும். அந்த அடிப்படையில் நம்ம நடுவில் எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ட்ரிகர் ஆகிடும். அதை வச்சு ட்ரேட் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. அப்புறம் ஒவ்வொருத்தரையும் ட்ரிகர் ஆகிறத கவர் பண்ணுறதுலேயே பாதி பணம் லாஸ் ஆகிடும். அதனால் எந்த ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் இது உங்களுக்கு எந்த நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் ஜோன் 2360 வரைக்கும் செஞ்சு தான் ஆகணும். நல்ல பணம் இருக்கிறவங்க இந்த ட்ரெண்டை முழுக்க உபயோகப்படுத்தி நினைக்கணும். தொடர்ந்து செல் பண்ணலாம். ஆனால் நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஆவரேஜ் பண்ண வேண்டிய ஜோன் எல்லாமே இதுதான். ஆவரேஜ் பண்ண வேண்டிய நேரத்தில் அதிகமான லாபம் எதிர்பார்க்காம கம்மியாக லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.